ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டம்மி டைம் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம டம்மி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் செய்யலாம். சட்டி நல்லா சூடானதும் அதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஈரல் பார்த்திங்கன்னா ஈரலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதில் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா பொரிச்சதும் அதில் ஒரு கருவேப்பிலை கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். ஈரல் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு 1/2 கிலோ ஈரல் எடுத்துருக்கறனால இன்றைக்கி 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம் அந்த நல்ல நெல்லையே. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இன்றைக்கி நான் இதில் மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு இதை வந்து கல்லில் இடித்து வச்சுருக்கேன். அதை மட்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம், அது ஆப்ஷனல் தான். இது நான் இடித்து வச்சது மிளகு, ஜீரகம், சோம்பு. இதில் நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு எனக்கு காரம் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஈரலை இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ ஈரல் எடுத்திருக்கேன். நம்ம ஈரல் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். கொஞ்சம் நேரம் வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். ஆட்டு ஈரலில் வந்துட்டு அதுவே தண்ணி விடும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி விடும் ஆட்டு ஈரலில். கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும். இன்றைக்கி நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களோட விருப்பம் தான். கல் உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மண் சட்டியில் செய்கிறனால இன்னும் கொஞ்சம் ஈரல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணால் மட்டும் போதும். சீக்கிரமாக வெந்துடும் ஈரல். இப்போ நடுவில் திறந்து நம்ம வந்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ நான் ஃபைனலாக கிண்டி பாருங்கள், எண்ணெய் விட்டு நல்லா தனியாக வந்துருச்சு எண்ணெயெல்லாம். ஈரல் நல்லா வெந்து மசாலாலாம் ஸ்மஜ் ஆகி நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல நல்லா கமகமன்னு இருக்குது. தனியாக எண்ணெயெல்லாம் வெளியே வருது பாருங்கள். இப்போ நம்மளோட
ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டு சேர்த்து கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈரல் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டம்மி டைம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.